வணக்கம். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டி முட்டை பொரியல் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை பொரியலுக்கு இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஆயில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பெரிய சைஸ் அளவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1/2 எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை, தக்காளி, உப்பு, பெப்பர் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். அந்த பொருட்கள் வதங்குற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். ஹெல்த்தியான டிஷ்ஷில் ஆயில் நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா சூடானதும் அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் என்ன ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் அதில் வந்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணியே குழந்தைகளுக்கு கொடுங்க. சாப்பிடும்போது ஒதுக்கி வைக்க வேணாம், சாப்பிட்டு பழகுங்கன்னு சொல்லி கொடுங்க. ஸோ நல்லா ஓரளவு ஃப்ரை ஆகி வரணும். இந்த அளவு ஃப்ரை ஆனதும் நம்ம அதில் வந்துட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை அதே மாதிரி தான், என்ன ஒரு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க காரமான ரெசிபிக்கு. ஸோ கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடணும். இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் நான் கம்மியாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன், அதனால் பாதி பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துடணும். இந்த டைமில் நம்ம மஞ்சள் தூள், பெப்பர், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா அது வந்து முட்டை ஸ்மெல்லை வந்து குறைச்சி கொடுக்கும். சில பேருக்கு முட்டை சாப்பிட பிடிக்கும், ஆனால் அந்த முட்டை ஸ்மெல் வந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க கூட முட்டை ஸ்மெல்லை வந்துட்டு பெருசாக விரும்ப மாட்டாங்க. அப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா முட்டையோட ஸ்மெல் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஓரளவு வதங்கின பின்னாடி தக்காளி ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி அது மாதிரி தான் ஆட் பண்ண முடிஞ்சது, எங்கே வேணாலும் வந்துட்டு ஆட் பண்ணலாம். அப்படிங்கும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் வந்துட்டு நிறையா சத்துகள் இருக்குது. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 3 முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. எக் வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச்னு நமக்கு தெரியும். அதை ஏதாவது ஒரு வழியில் நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். குழந்தைகளுக்கும் டெய்லி ஒரு எக்கு கொடுங்க. எய்தர் பாயில் பண்ணி எக், இல்லைனா வந்துட்டு ஆம்லெட் போட்டு, இல்லைனா இந்த மாதிரி பொரியல் செஞ்சு எப்படியாவது வந்துட்டு ஒரு எக் கொடுக்க பாருங்கள். இல்லை ஸ்கூல்லேருந்து வர்ற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுங்க. எக் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ நல்லா இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எக்கோடைய பச்சை வாசம் போகி நல்லா ட்ரை ஆகி வரும். மஞ்சள் தூள் இருக்கிறதுனால நமக்கு ஸ்மெல்லும் வந்துட்டு வராது. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ட்ரை ஆகி சூப்பரான எக் ஃப்ரை ரெடி ஆயிரும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃபைனலாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே நமக்கு வந்து ஒரு நல்ல மணமாக இருக்கும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு சாப்பிட வைங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போவே வந்துட்டு நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு அந்த பேனுடைய சூட்டில் வந்துட்டு எக் ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி பொழுன்னு சூப்பரான எக் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு, குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.